I am Dr. Vijay Kumar, Keyhole Brain Surgeon, Neuro One Hospital. நம்ம இப்போ பார்க்க போகிற பேஷண்ட்டுக்கு வந்து திடீர் தலைவலி எப்படின்னா தலையில் ஒரு இடி விழுந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு முக்கால்வாசி பேர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி திடீர்னு எந்த காரணமும் இல்லாமல் பொறுத்துக்க முடியாத அளவுக்கு தலைவலி வருது. அந்த மாதிரி வர்றப்போ அவங்க போய் பக்கத்தில் இருக்க டாக்டர் பார்க்குறப்ப அவங்க ஸ்கேன் எடுத்து பார்க்குறாங்க. ரத்த குழாயிலேருந்து ரத்தம் சிந்திருக்கிற மாதிரி ஒரு சந்தேகம் இருக்கிறனால நியூரோ சர்ஜரி சைடில் இருக்கிற ப்ராப்ளமாக இருக்கும்னு சொல்லி சந்தேகப்பட்டு நம்மளுக்கு அனுப்பிச்சி வைக்கிறாங்க. நம்ம அதில் இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்க்குறப்போ அங்கே அனியூரிசம் இருக்குது அப்படிங்கிறது சிடி செரிப்ரல் ஆஞ்சியோ எடுக்கிறப்ப தெரியுது. ஸோ அவருக்கு வந்து ஒரு ஏகாம் அனியூரிசம் அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் வந்து சர்ஜரி தான். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் அனியூரிசம்லேருந்து ப்ளீட் ஆகிறப்போ நிறையா பேருக்கு சின்னதாக ப்ளீட் ஆகும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு பெரிய ப்ராப்ளம் கொடுக்காம ரொம்ப பேர் நல்லா ப்ரிசர்வ்டாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ரெண்டாவது ப்ளீடு எப்போ வேணால் நடக்கலாம். அது யூஸ்வலாக முதல் 10 நாளுக்குள்ள நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ரெண்டாவது ப்ளீடு நடந்தால் அவங்களுக்கு ரொம்ப ஆபத்தாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த ரெண்டாவது ப்ளீட் நடக்கிறதுக்கு முன்னாடி டாக்டர்ஸோட ரோல் என்னன்னா அந்த போய் ப்ளீடு நடக்கிறதுக்கு காரணமாக இருக்கிற அந்த அனியூரிசமை சரி பண்ணுறது. ஸோ அதுக்கு வந்து கிளிப்பிங், காயிலிங் அப்படின்னு 2 முறைகள் இருக்குது. ஸோ பேஷண்ட்ஸ்க்கு 2 விளக்கம் கொடுத்து அவங்க எது முறையை தேர்ந்தெடுக்கிறாங்களோ அந்த முறைப்படி நம்ம பிளான் பண்ணுவோம். அவங்க வந்து கிளிப்பிங் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால அவங்க வந்து நம்ம அனியூரிசம் சர்ஜரி வந்து அவங்களுக்கு பண்ணி அவர் நல்லபடியாக கிளிப் பண்ணதுக்கப்புறம் இருக்கார். ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக குணப்படுத்தக்கூடிய ஒரு ப்ராப்ளம். பட் கரெக்டான டைமில் அட்டன் பண்ணி உடனே வந்து சர்ஜரி பண்ணிட்டோம்னா அவங்களுக்கு ஆபத்துலேருந்து முழுமையாக விடுபடைஞ்சிடலாம். என்னதான் அது ஒரு மேஜர் சர்ஜரியாக இருந்தாலும் ஸோ அனுபவமும் நல்ல ஃபெசிலிட்டிஸ் இருக்கிற இடத்துல பண்ணால் நார்மலான லைஃப்பை லீட் பண்ண முடியும். வணக்கம், என் பேர் ராமையா, புதுக்கோட்டை மாவட்டத்திலேருந்து வந்திருக்கேன். வயசு 50. பாத்ரூம் போயிட்டு இருந்தேன். பாத்ரூம் போயில தவறி விழுந்ததில் புதுக்கோட்டை பக்கத்தூர் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். அவங்க வந்து நீரோ ஒன் பெஸ்ட்டுன்னு சொன்னாங்க. இங்கே வந்து பார்த்தோம். டாக்டர் விஜயகுமார் சார் பார்த்தாரு. ரத்தம் உறைஞ்சிருக்குன்னு சொல்லி ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லி ஸ்கேன் எடுக்கணும்னு சொன்னார். ஆப்ரேஷன் பண்ணி 17 நாள் இங்கே இருந்தோம். 17 நாள் இருந்து அப்புறம் கொஞ்சம் சரியாயிருச்சு. இறங்கி நான் நடிக்கிற கண்டிஷனுக்கு வந்துட்டேன். இப்போ எந்த தொந்தரவும் இல்லை. நான் என் வேலையை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். 2 வருஷம் ஆயிடுச்சு. என் உடம்பு இப்போ நல்லா கிளியர் ஆகிடுச்சு. டாக்டர் விஜயகுமார் சாருக்கு நன்றி, வணக்கம்.